எந்த போல் மிஸ்ஸிங் கேஸா? கோல் மிஸ்ஸிங் கேஸா? நான் வேலிடேட் பண்ணி சொல்றேன் அந்த கேஸ் என்ன நிலைமை இருக்குன்ட்டு. கண்டிப்பா இங்கேயே வந்து என்னென்ன எந்த அளவுல வந்து கோல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கு, இதெல்லாம் வேலிடேஷன் பண்ணி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்தோடனே அனைத்து துறைகளையும் ஸ்டாக் வேலிடேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ என்னென்ன ஸ்டாக்ல இருக்கு, ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பர்ச்சேசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாக் வேலிடேஷன் பணிகளையும் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லி துவக்கிருக்கோம். கண்டிப்பா ஒரு சில வாரங்களில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சு இதையும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இல்ல அதுக்கான பணிகள் துவங்கி விட்டுச்சு. இன்னொரு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. விரைவில் ஃபில் பண்ணிடுவோம். இந்த 2 மெம்பரை ஃபில் பண்றோம். இல்ல தேவையான இடத்துல யார் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு வரோம். தேவையில்லாத இடத்துல யார் இருக்காங்களோ யாரெல்லாம் அதிகப்படியான பணிகள் கொடுக்கப்பட்டு நிறைய லாபங்கள் தனியார் லாபங்கள் சம்பாதிக்கும் அளவிற்கு எங்கெங்கெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும், அதாவது தெர்மல்ல இருக்கிற இடத்துல இன்னைக்கு தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வேலிடேட் பண்ணிட்டு தேவையில்லாத கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளியேற்றப்படுவார். நீங்க பேசும்போது கொஞ்ச நாள் விட்டு இருந்தா கடந்த ஆட்சியில அதுக்கான நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க எடுத்துக்கலாம். இல்ல கடந்த ஆட்சியில ஸ்டார்ட் பண்ணாங்க இல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருந்துச்சு. துறை வந்து எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. எவ்வளவு மோசமா போயிட்டு இருந்துச்சுன்னு பாத்திருப்போம். இன்னும் இது வந்து இன்னொரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடனை தாண்டி இருந்தால் இந்த நிறுவனம் வந்து நீங்க அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் 51% பங்குகளையோ இல்ல 60% பங்குகளையோ நம்ம தனியாருக்கு கொடுத்துட்டு நம்ம பேசாம விலை இருக்கிறதா சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்கதான் கண்டிப்பா இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நம்மளுடைய அரசு இந்த துறையை எடுத்து இல்ல ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்லல. நான் வந்து ஒரு கேஸ் நடக்கிற நடைமுறை சொல்றேன். ஒரு நீதிபதி கரெக்டாக ஒரு நீதிமன்றத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி சரியா வந்து ஒரு நீதிமன்றத்தை நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பா அவர்களுக்கு பெரிய உதவியாக அரசு வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும். சோ அது முறையாக மெரிட்டோரியஸ் பேட்ல கரெக்டா வந்து அதற்கான தகுதியான நபர்கள் அங்கே நியமிக்கப்பட வேண்டும். கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்கோம். கண்டிப்பா சரியான வகையில் அரசுக்கு தேவையான அரசுக்கு நீதிமன்றத்துக்கு தேவையான வேலைகளை அவர்கள் துரிதமாக செய்தால் போதும். இல்ல அவங்க பல கட்டங்களா ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு இது மாதிரி எல்லா கிரேட்லயும் அவங்களுக்கான ஆர்டர் இருக்கு. கேங் பண்ணது எல்லாருக்கும் ஆர்டர் இருக்கு. போன வாரம் தான் ஆரம்பிச்சோம். ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. போன வாரம் தான் ப்ரொமோஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதற்கு தேவையான மின்சாரம் இருக்கு. இதெல்லாம் ஃபால்ட்னால தேவையில்லை. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். சென்ட்ரல் கிரிட்ல சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். நம்ம அதனால நம்ம வந்து எங்கேயும் அதுக்கான தரவுகளையும் நம்ம வெளியிடுறோம். எவ்வளவு பவர் வந்து லாஸ்ட் மந்த் சேல் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. நமக்கு வந்து மின்சாரம் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் அங்கங்க நடக்கிற ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம். மின்சார தட்டுப்பாடு இல்லை, பவர் வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கு. அதுல எவ்வளவு இருக்கோ அதை நம்ம சேல் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால ஒரு சில ரெவன்யூலாம் வந்திருக்கு. ஸோ அதனால இதுல வந்து ஹியூமன் மிஸ்டேக் இல்ல, எக்யூப்மெண்ட் மிஸ்டேக். நன்றி. இல்ல வேக்கன்ட் எவ்வளவு இருக்கோ அது செஞ்சிருக்கோம். அடுத்த வேக்கன்ட் ஆகணும். மீதியம் வேக்கன்ட் எவ்வளவு இருக்கோ அதான் இப்ப இருக்கிற வேக்கன்ட்ல உடனடியாக ப்ரமோஷன் கொடுத்துட்டோம். மீதியம் வேக்கன்ட் வந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.